நீ பேரரசாக இருந்தால் உனக்கு நாங்கள் கப்ப பணம் கட்ட வேண்டுமா? எவருக்கும் எவரும் அடிமை அல்ல. ஒன்னும் இல்ல பேச்சா வச்சால ஒரு வீரன் வாயில் கட்டி விட்டான், பல்லு நீட்டி வந்துச்சு. வக்கால விட்டு மாட்டான், எல்லாம் ஒன்னாட்டான். நீ பேச்சு அடித்து வச்சிருக்கிறாய். நீ தம்முன்னு ரப்பியா? எவரும் அடிமை இல்ல. நீ யாரு? இங்க எதற்கு வந்தாய்? மணிபுரி நாட்டு முப்படை தளபதி ஆலவந்தான். ஆலவந்தான், இங்க எதற்கு வந்தாய்? பணம் கேட்டாயல்லமா? பணம் கொண்டு வந்தாயா? ஏன் எதற்காக? உனக்கு பணம் வேண்டும் என்றால் என்னை வென்று உன் பணத்தை பெற்று. ஏண்டா துட்டு துட்டுன்னு அலையீங்க? நான் கூட பாடுறா, துட்டு கேட்க மாட்டேன்டா. ஆடிட்டு அப்படியே போங்க, 50 ரூபாய் வாங்க மாட்டேன்டா. ராஜா அதுக்குதாப்பா அவளை கஷ்டப்பட்டு வந்து கேட்டா சாரிங்க சாரிங்க பேசாதே. வந்தது தவறு, செய்தது தவறு, என் பாய்ந்த மன்னிப்பு. மாதத்தில் வடிய பரம்பரையில் பிறந்தவனல்ல, மாதத்தில் வடிய பரம்பரையில் பிறந்தவன். பிடிவாத குணத்தை விட்டுவிட்டு ஓடிவிட உயிர் பிச்சை நான் ஓடுவதா? உன்னோடு சமர் செய்ய எனக்கு வெக்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், பயந்துட்டான். இந்த வாழ் வைரம் இல்லை, நான் இவனோடு சமர் செய்ய வேண்டுமா? வந்தான் மீண்டும் இருக்கின்றேன், போய்விடு. பேரரசன் ஆணவத்தில் ஆடுகிறான். நீ சித்தரசன் எனக்கு அவசியம் இல்லை. என்னடா என்ன பண்றா? தெரியாது. குதிக்கிற மாடு முழு சுமக்காது. முதலில் நின்று பேச கற்றுக்கொள். போக முடியாதா? என்ன முடியாது? ஒழுங்கு மரியாதை சொல்றே. ஓடிவிடு, பாதத்தை படி. நானா பாதம் பரபடி? நானுதா பால் உயரம் நான் இல்லை. உயர உயர உக்குறவை பறந்தோளும் கருடனாக முடியுமா? பான்கோழி தோக விரித்தாடினாலும் ஆடு மயிலுக்கு ஈடாகும். உடன் நிறைய கைது உன் மரம் அடைக்கிறவளே எதுவாள் தொட்டு பட்டு மரியாதை என்ன சொன்னாய்? அற்புதத்து கொண்டவளே, நீ என்ன சொன்னாய்? ஒரு சித்தரசன் மரியாதை குறைக்கிற நாய்க்கு சிறக்க மஞ்சள் பூசினாலும் அதன் குணமாறாது. குட்டு சோட்டிலே கைது வருவதும் சேட்டிலே இறம வருவதும் இவை அனைத்து உன்னுடைய நான் எவ்வளவுதான் எதிர்த்துரைத்தாலும் மரமணிக்கிறேன். திருட்டு பயலே திருட்டு பயலே உனது நிலைமை செப்பு வேடே கடனா எத்தரடி வெள்ளடா. திருட்டு பயலே உனது நிலைமை செப்பு வேடே கடனா எத்தரடி வெள்ளடா. அதிரசர் ஆளெடுக்கும் தந்திரமிகுந்தவரே மடையா உனது நிலைமை செப்பு வேடே கடனா எத்தரடி வெள்ளடா. போய்விடு. வடபாடு பாடுறான் நீ.
ஏய், போடா, ஏங்க, விடாதீங்க. ஏய், டக், அடடா. புறக்கடுக்காத வீரம் அடடா விடடா மிருதனம் அம்மாவை அதகே வெக்கடை தொடுக்குறது அங்கத்தை பிடக்கச்சமா அடடா புறக்கடுக்காத வீரம் அடடா கொண்ட பாத்திக்காத வீடு உன் புறத்தவரிடம் பொய்யாடு கொண்ட பாத்திக்காத வீடு உன் புறத்தவரிடம் பொய்யாடு சண்டைக்கு வந்து கரத்தோடு சண்டைக்கு வந்து கரத்தோடு தைரியம் இல்லாமல் வைரியம் வந்துடா அடடா கொண்டேர் 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 புரிய வழிநல்ல கொண்டேர் கொண்டேர் எங்களால் தடுப்போம். டேய், கம்முனிடா. மூஞ்ச பச்சாதுக்கு. டேய், குதிக்கிற மாடு முழு சமத்கார் என்று உரைத்து நான் சொல்லும் மொட்டைக்காக கூட்டாதே. அவன் என்ன சொல்ல வரான்? என்ன கேளு. ஏய், என் விலகை அகற்றிட்டு பார். மறுபடியும் உதவாங்க. சரி, உனக்கு என்ன பண்ணலாம்? பாதத்தை வடிந்து விட்டான். ஆ. தர 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 என்று மணிமணி நட்டான். ஏய், வாடா, ஐயா, வாடா. சென்று வெற்றி கண்டாரா தோல்வி கண்டாரா சென்ற தலைமை அண்ணா! மன்னனாரை சென்று மோகன்ராஜை சந்தித்து போரில் வெற்றி அடைந்து விட்டார். முப்படை தலைவர் ஆளவந்தான். மிக்க மகிழ்ச்சி தலைவர் எங்க இருக்கிறார் அழைத்துக் கொண்டு வா. வாடா, வாடா, வாடா. இதோ இந்த கைதிகள் வந்து விட்டார்கள். ஏய், ஓவரா நடிக்காத, சும்மா. நாய் ஓடுகிறார் ஆத்திரத்தால் அறிவிழந்து ஆணவத்தால் மதி இழந்து தன்னையே தான் மறந்து என்னையே எதிர்க்கிறவர்கள் பார்த்தலையா உன் கரங்களுக்கு விளங்கிட்டு விட்டது. மன்னவா, எங்கள் இருவரையும் மன்னித்து விடு மன்னவா. மறப்போம் மன்னிப்போம் என்ற வரவில பிறந்து வந்தான் இந்த மணிமா எப்பொழுதை மன்னித்து விட்டு நாய் அன்பு அவன் கரங்கள் விளங்கி ஆயிடுச்சுங்க. இந்தாம்மா, தேவை இல்லை, வெள்ளிக்கிழமை எடுத்துட்டு போ. போப்பா, போப்பா. தலைவரே, மன்னா! இன்று நவராத்திரி கூறவில்லை. என்ன விழா? நீ எதிரி இடத்துக்கு விளக்கு வைக்க என் மகள் வேல்விழிக்கு பிறந்த பகமையே இல்லா நாட்டுக்கு சீக்கிரமாக இங்கு முப்பெரு விழா நடக்க இருக்கிறது. முதல் விழா நம் நாட்டு தளபதி ஆளவந்தானுக்கு வெற்றி விழா. இரண்டாவது விழா நம் நாட்டு இளவரசி அம்மாவுக்கு பிறந்த நாள் விழா. நம் நாட்டுக்கு சுதந்திர தின விழா. இந்த முப்பெரு விழாவும் ஆடல் பாடலோடு தொடங்கி இருக்கிறது. ஓடி வாருங்கள். என்ன இவ்வளவு உயரமா இருக்குதா? போட்டு வச்சா கொசு வச்சாங்க.
அங்கே நீங்களும் காட்டுங்க. நீ வாழ்க உன் குலம் வாழ்க. ஆமா குளத்துல இருக்கிற கண்ட வாழ்க. ஆமா இந்த அரண்மனையில நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. ஆ, யாராவது குழம்பி கொண்டிருக்கீங்க. ஆமா எனக்கு வேற வேலை இல்லை, நான் பொழைப்புங்க ஆடுக்கிறாங்க. ஏய் உங்க மேல வாட்டி இப்படி என்ன? வணக்கம் பெரியவரே. ஆமா உண்மையிலே பெரிய வரத்தான் ஆபரேஷன் பண்ணிட்டாரு தூக்கி முடியா நம்ம பழு நடிப்பா. என்ன மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குடா? என்னப்பாப்பா என்னாச்சு? நான் எந்த நிலைமையில இருக்கிறேன்னு தெரியாம என்ன வந்து ஒண்ணு வந்து திட்டிங்களே. அந்த பக்கம் இந்த எவனோ ஒன்று கற்ப வச்சிட்டானா? என்னமாச்சு? இருங்க. சொல்லு. நான் எந்த நிலைமையில இருக்கிறேன்னு தெரியாம என்ன வந்து இப்படி அசிங்கப்படுத்துற அது தாமா கேக்குற மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குது. என்னன்னு கேக்குறேன் நானு. எங்க அப்பா செத்து போயிட்டாருங்க. உப்பா செத்துட்டாரா? This is the father. He is dating. I will going. Yamalo. Yes. ஓகே ஊடுகாரு. நீனா அப்பா செத்து போனது உனக்கு அவ்வளவு சுலபமா? இல்லம்மா அதுக்கு என்ன பண்ணிட்டு போய் சேர்ந்து அவள்தான் வேற என்ன பண்ண முடியும் அவள்தான். சரி சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. விட்ட அப்பா அந்த குறையை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். நானா? ஆமா. அம்மா என்ன சொல்லுமா, நான் என்ன செய்யணும் சொல்லுமா. நான் வந்து உங்களை அப்பாவா தத்தெடுக்க போறேன். என் அப்பாவை தத்தெடுக்க போறியா? பரவாயில்ல தத்தெடுத்துக்கா. அம்மா அழகா இருப்பாளா? இல்ல இனிமே தான். என்னது? உங்க அம்மா அழகா இருப்பாளா? இப்ப எதுக்கு நீ எங்க அம்மாவை கேக்குற? நான் ஒப்ப விட்டு போன வேலையில நான் ஆகுதுல சும்மா வரணும் நானே. எங்க அப்பா எந்த வழி விட்டு போனாரு? காய்கறி அரினா தக்காளி அரினா தண்ணி எடுத்துனா இவ்வளவு வேலை இருக்குது என்ன? அதுதான் நான் இருக்கிறேன்ல. நீ ஒண்ணு செய்தாலும் ஓட்டாலும் நான் செய்வேன். என்னடியா? ஆனா அதுலதான் ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல? எங்க அம்மா நேத்து ஒரு 5 சவரன் நகை கேட்டேன். ஆமா 1,000 ரூபாய் ஒரு சவரம் 5 சவரம் காட்டலாம். என்ன ஆச்சு? அந்த தொல்லை தாங்க முடியுமா? அவளை தூக்கு மாடி கொண்டு போய் உம்மா செத்துட்டாளா? அப்ப கேன்சல் ஓப்பனா நான் வர மாட்டேன் போ. நானாச்சு சும்மா போனேன், எனக்கு ஒரு லாபம் இல்லாதா? என்ன பணம் கொடுத்து வர வச்சுக்கியா அவங்களாம்? ஆமா எல்லாரும் பணம் கொடுத்து வர வச்சுக்கிறேன். என்ன சொல்ற? ரொம்ப பண்றீங்க நீங்க. ஐயோ ஒரு மரியாதைனா என்னன்னு தெரியல. யாருங்க? உங்களுக்குதான். உனக்கு எனக்கு இல்லைங்க. ஒரு மரியாதைனா என்னன்னு தெரியல. எதுவுமே உங்களுக்கு தெரியல. சரி. அதாவது உங்களுக்கு ஒரு லாபம் வேணும்னு ஆமா ஆமா ஆமா. சரி கொஞ்சம் கிட்ட வாங்களேன். என்ன சொல்லு. இப்படி வாங்க. எங்க அப்பா ஒரு சுத்தமான மானங்கட்ட பையன். நான் அதை விட மானங்கட்ட பையன். உனக்கு தெரியாது உனக்கு. இல்ல உங்களை பார்க்க எவ்வளவு ஃபேன்ஸ் உறவினர். பேனா என்ன டேபிள் பேனா சீலிங் பேனா யாரோ உசார் பண்ணின்றாங்க. கதைக்கே நான் வரலையே, கதைக்கு நான் பேசுறேன். பேச. எங்க அப்பா ஒரு சுத்தமான மானங்கட்ட பையன். எங்க அப்பனுக்கு ஒரு தக்காளி தெரியுதா? சக்காத்தினா தக்காளி தெரியாம இது கூட்டி குஞ்சரா குஞ்சரா டபுள் ஓகே ஐயோ டபுள் ஓகே குஞ்சரா நல்லா மொட்டாங்க ஆளு. ஐயோ எனக்கு ரெண்டு நாள் லீவ் நாள்ல நான் வேலைக்கு மொக்கேட்டன என்ன பண்ண போற? நான் என்ன பண்ணுவேன்? நீ டபுள் இல்லையே. உனக்கு ஒரு லாபம் கிடைச்சிருக்கீங்களா? சரி இங்க வாங்க. என்ன வந்து உங்க பொண்ணா ஏத்துக்கிறீங்க? ஆமா ஆமா. அப்பா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கு. சொல்லு என்ன? என்னுடைய ஆசைக்கு சொன்னா நீங்க திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ண மாட்டேன். சொல்லு. என்னாச்சு தெரியுமா? நான் ஒருத்தர் மனசார காதலிக்கிறேன். காதலா? தாராளமா காதலி. காலம் கட்டு போய் இது நகவெல்லாம் ஏறி போச்சு. ஆமா நான் கூட 10,000 ரூபாய் வாங்கி தரேன். திருப்பி கல்யாணம் பண்ணிட்டு வா. குழந்தை பிறந்தா ஜெட்டி வாங்கி தரேன். அவ்வளவுதான் ஆக முடியும். இல்ல என்ன நீங்க தானே பெத்தீங்க. நான் வைக்கிறேன். மோட்டா பெத்தா நான் சும்மா வந்துக்கிறேன். அப்படியே மாட்டி விட்டுலான்னு பாக்குறியா? டீ வாங்கி தரியா? அது பொங்கலுக்கு இலவசமா தந்தா. அடா இலவச நாயே நாயே. நான் தான் இதுல இருந்து தெரிஞ்சு ஆடி மாசம் வந்து பாரு எங்க லீலைய. போட மாட்டோம். இதுல இருந்து தெரிஞ்சது நீ ஒரு பக்கத்த பையன் மானகட்ட பையன் ஈரமான தொட்டு வந்து. அப்பா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன். உங்களால முடிஞ்சது மண்ட சொல்ல பார்க்க தேவையில்ல, சாப்பாடு கீப்பாடு எதுவும் பண்ணல. அவனுக்கு காரு பைக் மாற்றி எதுவுமே எடுத்து கிடையாது. அப்பா யாரு கால்ல கையிலாச்சு மீனாச்சு ஒரு கால் தோற நகை மட்டும் போடுங்க. போறதா போறீங்க, சாதாரணமா போடக்கூடாது. அப்பா எனக்கு ஒரு 916 தான் போடுப்பா. நீயே ஒரு 916. உனக்கு 916 போடணுமா? நகை ஈடாகிறீங்க நீங்க. நகை கால பாரு 10 பேர் நின்று இருப்பான். அது மாதிரி நீ உட்காரத்து பாரு 10 பேர் சுத்தி நின்று இருப்பான். நான் என்ன பண்ண வரியா? யாருக்கு தெரியும்? சரி யாருக்கு தெரியும்? அப்பா நான் ஊன் பொண்ணுப்பா. என்ன பண்ற? பொண்ணு பரவாயில்லம்மா. இங்க 30 ரூபா நடக்குது. ஆட்டு துட்டு வாங்கி பாப்புற மாதிரி பாக்கலாம். அப்பா நான் ஆடினா நீ என்ன கடலாம் வாங்கி தரேன். கமா. கொடுக்க முடியாது.
முடியாது. இப்போ பாகிஸ்தான் இந்தியா சண்டை நடந்துச்சுல, அதனால அவருக்கு இந்த 2 குண்டு போட்டாரு. இப்ப ராக்கெட் மட்டும் வச்சுங்கிறாரு. அது பழைய ராக்கெட் மெருந்து தெரியல. போற வழியில பீந்தாலும் பீந்துரும். என்ன கேட்கக்கூடாது. அப்படியா? எப்படி தெரியுமா? ஆ. ராஜேந்திரன்